ஹலோ எவ்ரிவான், இதுவரைக்கும் எமது பிட்ரிகர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியான நோட்டிஃபிகேஷன்ஸ்களை பெற்றுக்கொள்வதற்கு பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்க. 11வது கேள்வி, விக்கிலீக்ஸின் ஸ்தாபகர். ரைட், விக்கிலீக்ஸின் ஸ்தாபகர் யாருன்னு தான் கேள்வி. ரைட், ஆன்சர் தேடினாக்கள் செட் பாக்ஸ்ல யாரோ போட்டு. எஸ், ஜூலியன் பால் அசாஞ்ச். ரைட், அதான் ஆன்சர். Julia ஜூலி Assange. எஸ், ஜூலியன் பால் அசாஞ்சி. ரைட், ஜூலியன் பால் அசாஞ்சி. ஜூலியன் பால் அசாஞ்சி. ரைட், இவர்தான் விக்கிலீக்ஸின் தலைவராக, ஃபவுண்டராக கருதப்படுகிறார். 2006ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட ஒரு நான் ப்ராஃபிட் மீடியா ஆர்கனைசேஷன். ரைட், ஒரு நான் ப்ராஃபிட் மீடியா ஆர்கனைசேஷன் தான் வந்து விக்கிலீக்ஸ்னு சொல்றேன். ரைட், இவருக்கு அண்மையிலே நாளைக்கு அமெரிக்கா நாட்டில் போல ஒரு கேஸ் ஒன்றில் மாட்டிப்பட்டு அவருக்கு ட்ராவல் பேன் பண்ணியிருந்தாங்க. இப்போதான் அந்த கேஸ் முடிஞ்சிருக்கு போல. அதால் இவரை பேரும் சம்டைம் கேட்டு வரலாம், விக்கிலீக்ஸ். ரைட், விக்கிலீக்ஸின் ஃபவுண்டர் தான் இவர், ஜூலியன் பால் அசாஞ்சே. அதே போல அந்த விக்கிலீக்ஸ் நிறுவனத்துல எடிட்டர் இன் சீஃப், எடிட்டர் இன் சீஃப், எடிட்டர் இன் சீஃப். ரைட், எடிட்டர் இன் சீஃப் யாரு? எடிட்டர் இன் சீஃப். ரைட், இந்த ரெண்டு பேர் தான் இந்த முக்கியமான ஆட்கள் விக்கிலீக்ஸ்ல. ரைட், கிறிஸ்டின் ரப்சன். கிறிஸ்டின் ரப்சன், அந்த பேர் இப்படி தான் இதுல பார்த்தேங்க. ஹெச் ஒன்று முன்னுக்கு வரும், ஹெச் நோ சவுண்ட். கிறிஸ்டின் ரப்சன். கிறிஸ்டின் ரப்சன். ரைட், இந்த பேர் எழுத முறை இப்படித்தான் பார்த்தீங்க. ரைட், கிறிஸ்டின் ரப்சன் இவர் தான் விக்கிலீக்ஸ் எடிட்டர் இன் சீஃபாக இருக்கிறார். ரைட், 2006ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட ஒரு நிறுவனம், ஜூலியன் பால் அசாஞ்சே. இவர் வந்து ஆஸ்திரேலியா நாட்டை சேர்ந்தவர். ரைட், ஒரு ஆஸ்திரேலியன். ரைட், ஒரு ஆஸ்திரேலியா நாட்டை சேர்ந்தவர். ரைட், 2006 எக்ஸாக்டா டேட் சொல்லணும்னா அக்டோபர் 4. அக்டோபர் 4. ரைட், ஒரு மீடியா ஆர்கனைசேஷன் தான் விக்கிலீக்ஸ். ரைட், இவ்வளவு தெரிஞ்சிருந்தால், விக்கிலீக்ஸை பத்தி இவ்வளவு தெரிஞ்சிருந்தால் போதும். ஓகே, 12வது கேள்வியை பாருங்க. இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ், இதை பத்தி நம்ம நிறைய டிஸ்கஸ் பண்ணிட்டோம், திரும்ப திரும்ப இதுல பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ், அதுல தலைவராக தெரிவு செய்யப்பட்டவர் 2024ஆம் ஆண்டு ஜெபர்சன் யாரு? நவாப் சலாம். எஸ், நவாப் சலாம். ரைட், நவாப் சலாம். இவர் எந்த நாட்டை சேர்ந்தவர்? Lebanon. எஸ், இவர் ஒரு லெபனான் லெபனான். சார். எஸ், வெரி குட், லெபனான். லெபனான் நாட்டை சேர்ந்தவர். ரைட், ஐசிஜேக்கு இன்னொரு பேர் இருக்குது, இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸுக்கு இன்னொரு பேர் சொல்லுவாங்க.
ரைட். என்ன பேர்? அந்த பேர்ல கேட்டாலும் நீங்க சொல்ல தெரிஞ்சிருக்கணும். சார் சார் ஆம். நவாப் சலாம் தான் கடைசியா தெரிவு செய்யப்பட்டா. நவாப் சலாம். அவர் தான் கடைசியா வந்தா. எஸ், 2024 ஆண்டு வந்தவர். ஆனா 2024 அவரு பிப்ரவரி 6ஆம் தேதி. அவரு புறவத்தரும் வரலையா? இல்ல இல்ல, வரல. அதுக்கு முந்தி இருந்தவர் வந்து ஒரு லேடி ஒன்று இருந்தா, ஜான் டொனாக்னு சொல்லி, நான் தருவேன் அந்த பேர்களை. நவாப் சலாம் தான் 27வது பிரசிடென்ட். ஏன் யாராவது புதுசா வந்திருக்கியா பேர்? உங்களுக்கு தெரிஞ்ச பேர் இல்லையா? நசீதா? வேற ஏதாவது பேர் இருக்கா? நீங்க சரி படிச்சீங்களா? இல்லையே. நவாப் சலாம் தான். Right. அப்ப நவாப் சலாம் தான் 27வது பிரசிடென்ட், 27th பிரசிடென்டாக இருக்கிறார். நான் சொன்னேன் இதுக்கு இன்னொரு பேர் இருக்கு. ஐசிஜேக்கு, இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸுக்கு நாங்கள் இன்னொன்று பேர் சொல்லுவோம், வேர்ல்ட் கோர்ட்னு சொல்லுவோம். வேர்ல்ட் கோர்ட், அதாவது உலக நீதிமன்றம். ரைட். அல்லது சர்வதேச நீதிமன்றம் சொன்னாலும் இதுதான். சர்வதேச நீதிமன்றம், உலக நீதிமன்றம். ஏன்னா இது யூஎன்னுக்கு கீழே, ஐக்கிய நாடுகள் சபை கீழே வாரத்தால. சார், இது சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் வந்து ஓ, இதுக்குள்ளேயே வரும் இல்லையே? இல்ல இல்ல, அது வேற. ரைட், அது இதுக்குள்ள வராது. அது வேற கோர்ட். இன்டர்நேஷனல் கோர்ட், கிரிமினல் கோர்ட் அது வேற. அதுல தலைவர் யாரு? இன்டர்நேஷனல் கோர்ட் தலைவர் டொமோகோ அகானி. டொமோகோ அகானி ஜப்பான் நாட்டை சேர்ந்தவர். அதை பத்தி நம்ம விரிவா பார்த்துட்டோம், எல்லா கோர்ட்டையும் பத்தி பார்த்துட்டோம். ரைட். அப்ப 27வது தலைவராக தெரிவு செய்யப்பட்டிருக்கிறவர் தான் நவாப் சலாம், லெபனான் நாட்டை சேர்ந்தவர். இது வேர்ல்ட் கோர்ட், சர்வதேச நீதிமன்றம் என்ற பெயரால் அழைக்கப்படும். ரைட். இதுல வைஸ் பிரசிடென்ட் யாரு? வைஸ் ஜூலியா நவாப். செபட்டிண்டா, எஸ், உகண்டா. ஜூலியா செபட்டிண்டா. ஜூலியா செபட்டிண்டா. உகண்டா சரி. ரைட். ஜூலியா செபட்டிண்டா, அந்த பேர் தெரிஞ்சிருந்தால் போதும். ஜூலியா செபட்டிண்டா. ரைட். நவாப் சலாமுக்கு முன்னுக்கு இருந்தால் வந்து ஒரு லேடி ஒன்று, யூஎஸ் அமெரிக்கா நாட்டை சேர்ந்தவர், அதாவது 26வது ஆளாக இருந்தார். அவரோட பேர் வந்து ஜோன் டொனாக். ஜோன் டொனாக். ஜோன் டொனாக். ஜோன் டொனாக். டொனாக் என் சாரி என். ரைட். ஜான் டொனாக் ஒரு லேடி. இது வந்து அமெரிக்கா நாட்டை சேர்ந்த ஒரு லேடி ஒன்று. ரைட். யூஎஸ்ஏ. அதே நேரம் இவருக்கு முந்தி இருந்தால் வந்து 25வது ஆள் இருந்தால் வந்து அப்துல் காவி யூசுப். அப்துல் காவி யூசுப். யூசுப். ரைட். இவர் சோமாலியா நாட்டை சேர்ந்த ஒரு ஆள். இவர் தான் இருந்தார் நாங்கள் படிக்கிற டைம்ல. இவரை பேர் தான் பாடம் வாங்கின ஞாபகம், அப்துல் காவி யூசுப்னு சொல்லி. இப்ப 26 27வது ஆளாகத்தான் நவாப் சலாம் வந்திருக்காரு. இவர் பதவியேற்ற நாள் வந்து 2024 பிப்ரவரி 6. ரைட். பிப்ரவரி 6. ரைட். இதுல ஹெட் குவார்டர்ஸ், தலைமையகம் எங்க இருக்குது? நெதர்லாந்து. எஸ், நெதர்லாந்து ஹேக். ஐசிசி கிரிமினல் கோர்ட்டையும் தலைநகரம் அங்கதான் இருக்குது. ஐசிசி ரெண்டு கோர்ட்டையும் தலைமையகம் வந்து நெதர்லாந்து ஹேக் நகரத்துல இருக்குது. ரைட். அப்துல் காவி யூசுப். இப்ப நவாப் சலாம், அதை ஞாபகம் வச்சிருந்தீங்க என்றால் போதும். ரைட். அடுத்தது வந்து வேற விஷயங்கள் இதை சொல்றதுக்கு என்றால் இல்ல. ஐசிசியை பத்தி நல்லா பார்த்திருக்கேன், எல்லாத்தையும் பார்த்திருக்கேன். ரைட். 27வது தலைவர் நவாப் சலாம், லெபனான் நாட்டை சேர்ந்தவர் ஞாபகம் வச்சிருந்தால் போதும். அடுத்த கேள்வியை பார்ப்போம்.
நசீதா கேள்வியை வாசிங்க. 13வது கேள்வி வாசிங்க. 13வது கேள்வி நசீதா. இலங்கையில் போலீஸ் 2024ஆம் ஆண்டு செப்டம்பர் 3 எத்தனையாவது ஆண்டு நிறைவை கொண்டாடியது? ரைட். பிரிக்ஸை பத்தி பார்த்தோம்னு நினைக்கிறேன் நான் ஒரு கேள்வியில. ஆன்சர் தேடினீங்களா? போலீஸ் தானே? எஸ் 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 சாரி, போலீஸ் 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 158 சார். போலீஸ் போலீஸ் 158. 158. எஸ், வெரி குட். 158வது 158வது வருடம் தான் இலங்கை போலீஸ் செப்டம்பர் 3ஆம் தேதி கொண்டாடியது. 158வது. எஸ், 158. நூற்றி 58வது அனிவர்சரி தான் போலீஸ் இந்த வருடம் கொண்டாடியது. ரைட். போலீஸை பத்தி பார்க்குதுன்னு சொன்னா நம்ம நேத்தும் டிஸ்கஸ் பண்ணினோம்னு நினைக்கிறேன். போலீஸை பத்தி பார்த்தோம். ரைட். இலங்கை போலீஸ் வந்து 1866ஆம் ஆண்டு, ரைட், 1866ஆம் ஆண்டு செப்டம்பர் 3ஆம் தேதி நினைக்கிறேன். எஸ், 3ஆம் தேதி தான் ஆரம்பிக்கப்படும். 3 தானே? செப்டம்பர் 3ஆம் தேதி உத்தியோகபூர்வமாக ஆரம்பிக்கப்பட்டது. முதலாவது போலீஸ் மா அதிபர் யாருன்னு பார்த்தோம் நேத்து. ரைட். யாரு? முதலாவது போலீஸ் மா அதிபர் ஃபர்ஸ்ட் ஐஜிபி. வில்லியம் ராபர்ட் கம்பல். எஸ், வில்லியம் ராபர்ட் கேம்பல். அவர் தான் முதலாவது ஐஜிபி. அவர் ஒரு பிரித்தானியரை சேர்ந்தவர். ரைட். ஹலோ எவ்ரிவான், இதுவரைக்கும் எமது பிட்ரிகர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ச்சியான நோட்டிஃபிகேஷன்ஸ்களை பெற்றுக்கொள்வதற்கு பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.